ஸ்டீம் பாத், சானா பாத், ஜக்கூசி பாத், ஆயில் பாத் கேள்விப்பட்டிருக்கோம். சவுண்ட் பாத் பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஹாய், நான் தான் டாக்டர் திவ்யா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர். ஆமாங்க, சவுண்ட் பாத் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்தே துறவிகள் அவங்க ஆன்மீக வழிபாட்டுக்காகவும், மன அமைதிக்காகவும், செல்ஃப் ஹீலிங் பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சவுண்ட் பாத்தோட மெயின் கான்செப்டே சவுண்ட்ஸ் தான். சவுண்ட்ஸ் ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் ஒலிக்கும் போது ஒரு சில வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணும். இந்த வைப்ரேஷன்ஸ் நம்ம மூளைகளில் இருக்கக்கூடிய பீட்டா வேவ்ஸை கம்மி பண்ணி டெல்டா வேவ்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற எஃபெக்டை கொண்டு வரும். நீங்கள் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களோ கண்ணை மூடிட்டு உங்கள் யூடியூப்பில் சவுண்ட் பாத் மெடிடேஷன் மியூசிக்னு போட்டுட்டு அதை லிசன் பண்ணி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியும். நான் ரீசெண்டாக ஒரு லைவாக இந்த செஷன் அட்டன் பண்ணேன். நிஜமாவே ரெக்கார்டட் ஆடியோ கேட்கறதுக்கும் லைவாக அட்டன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. அந்த மென்டல் கிளாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். உங்களுக்கும் லைவாக சவுண்ட் பாத் மெடிடேஷனை அட்டன் பண்ண சான்ஸ் கிடச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.